பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா கிராசரிக்கான ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்கை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் அன்அஃபிஷியல் ஓட்டிங் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது என்ன ஏது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ ஆக்சுவலா இப்போ கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இது மணி வேணும்ல, அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க. என்னன்னா ஃபுட்பால், மினி ஃபுட்பால் அப்படின்ற மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிளில் வந்து நிறைய கோன்ஸ் வச்சிருந்தாங்க. 500, 1000, 5000, 2000 மாதிரி அந்த சர்க்கிளை பேஸ் பண்ணி அந்த கோன்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ 500னா பக்கத்திலே இருக்கும், அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து அடிக்கிற டிஸ்டன்ஸ் கம்மி. 1000 அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ், 2000 அதை விட டிஸ்டன்ஸ், அப்படியே 5000 அந்த சர்க்கிளை விட்டு வெளியே அப்படின்றது தான் டாஸ்க். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு பிக் பாஸ், 15 ரவுண்டு உங்களை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. 15 ரவுண்ட் சுத்தினதுக்கு அப்புறம் தலை சுத்தம் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க அடிக்கணும் போது அங்க தீபக் மட்டும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் அதுல ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதனால சுத்த முடியாதுன்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டபோது பிக் பாஸ் அங்க ஒரு நோஸ்கெட் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு. எப்பா இதே டிக்கெட் ஃபினாலினா இறங்கி விளையாடுறீங்க, கிராசரிஸ் டாஸ்க்னா உங்களுக்கு இலக்காரமா போச்சா அப்படின்ற மாதிரி கேட்காம கேட்டுவிட்டாரு. அதுல மட்டும் இறங்கி விளையாடுறீங்க, இதுல மட்டும் ரெக்வஸ்ட் கன்செஷனு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன கதை அப்படின்ற மாதிரி சொல்லி போய் விளையாடுங்க போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தீபக்கு மட்டும் 5 சுத்துன்னு சொல்லிட்டாங்க. இதுல 5 சுத்து தீபக் ரெடியூஸ் பண்ணலாம், மத்த எல்லாருமே பிக் பாஸ் ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபைனலா அதுக்கும் ரெடியூஸ் பண்ணிட்டு 5 சுத்தா மாத்திட்டார். ஃபர்ஸ்ட் ரவுண்டு போயிட்டு அடிக்கிறாங்க. ரயான் மட்டும் தான் 2000 பாயிண்ட் அடிச்சா, மற்ற எல்லாருமே முட்டா பாயிண்ட். எப்படி முட்டா பாயிண்ட். அடுத்து 2000 ரூபாய் பாயிண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ண முடியுமா? முடியாது. திரும்ப பிக் பாஸ் கேட்க, சரி திரும்ப ஒரு சான்ஸ், ஆனா ஒரு மாற்றம், அடிச்சிங்கன்னா அந்த கோனை வெளியே எடுத்துடணும். ஏற்கனவே வந்து எத்தனை கோணம் வேணாலும் அடிச்சு திரும்ப வச்சுக்கலாம், ஆனா ஆளுக்கு ஒரு சான்ஸ் தான் இருந்தது. செகண்ட் ரவுண்ட்லயே அதே ஒரு சான்ஸ் தான், பட் நீங்க அடிச்ச கோனை வெளியே எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜாக்லின் போயிட்டு ஒரு 2000 பாயிண்ட் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரயான் 2000, ஜாக்லின் 2000, 4000 பாயிண்ட். இப்பயும் 4000 ரூபாய் தான் இருக்கு, கம்மியா இருக்கு. அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, அந்த 5000 காயின், அந்த 5000 கோனை ரிமூவ் பண்ணிருங்க. ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஸோ திரும்ப அடிக்க போங்க. அது 2 பேருக்கு தான் வாய்ப்பு. ஒரு பக்கம் ரயானுக்கு, இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன பண்ணாங்க, 500 ரூபாய் அடிக்க ட்ரை பண்ணாங்க, விட்டாங்க. ரயான் போயிட்டு 2000 ரூபாய் அடிச்சு கிட்டத்தட்ட கிச்சன் இன்சார்ஜா 4000 பாயிண்ட் சம்பாரிச்சிருக்காரு. கிச்சன்ல இருக்கிற ஒரு ஒர்க்கிங் மெம்பரா ஜாக்லின் ஒரு 2000 ரூபாய் சம்பாரிச்சு ஒரு 6000 ரூபாய் இப்ப கிச்சன் டீம்ல சேர்த்திருக்கிறார்கள் அப்படின்றது. பட் ரயானுக்கு கொஞ்சம் ஓவரா இருக்காரோ பல இடங்கள்ல. அவர் வந்தவொடனே நான் சொல்றதான் செய்யணும், கிச்சன் இன்சார்ஜ் இது பண்றதுதான் பண்ணணுன்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. சரி, ஓகே. இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் அன்அஃபிஷியல் என்ன நடக்குது அப்படின்றது பாக்குறேன். ஸோ மக்களே, இதுக்கு முன்னாடி நான் தெளிவா சொல்றேன் மக்களே, ஓட்டிங்க நீங்க போய் போடுங்க. அது ஹாட் ஸ்டார்லயா இருக்கட்டும், அன்அஃபிஷியலா இருக்கட்டும். நீங்க அன்அஃபிஷியலா போட்டா போடுங்க, போடா கட்டி போங்க, அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஹாட் ஸ்டார்ல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு டெய்லி இப்போ 10:30 மணிக்கு எபிசோட் ரிலீஸ் ஆகுதா, உடனே போயிட்டு ஹாட் ஸ்டார்ல ஒரு ஓட்டை போட்டுருங்க. அப்படியே போன் எடுத்து ஒரு ரிங்கை போட்டுருங்க. டெய்லியும் இதை கண்டினியூஸா பண்ணிருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பிளேயர் ஃபினாலே போகணும்னா நீங்க மறக்காம ஓட்டு போட்டா மட்டுமே ஃபினாலே போகணும். ஒரு நாள் கூட தவிர்த்துறாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ உங்க மூலியமாவோ உங்களால எவ்வளவு ஓட்டு போட முடியுமோ அது உங்க ஃபேவரட் பிளேயருக்கு போட்டுடுங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி மறக்காம போட்டு வேலையை பாருங்க. அதுக்கப்புறம் ஸோ இப்போ போடுறது தான் அங்கே டிசைடராக மாறும், மறக்காம போட்டுருங்க. சரி, அன்அஃபிஷியல் எந்த நிலவரத்தில் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, முத்துக்குமரன் 37.53, 13,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 37% முத்துக்குமரன். இதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். 2 வாரமா நாமினேஷன் வரல. அந்த ஃபேமிலி வீக்குக்கு அப்புறம் முத்துக்குமரனோட மவுஸ் வந்து நல்லாவே ஏறி இருந்தது. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இங்கே கிளியர் கட்டா தெரிகிறது அப்படின்றத நான் பார்க்குறேன். ஹெவி ஓட்டு. 2வது இடத்துல சௌந்தர்யா 21.25, 7,500 வாக்குகள் கிட்டத்தட்ட. இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் பிஆர் மேட்டர் வாங்கிருச்சு. அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நான் பிஆர் வச்சு தான் ப்ரொமோட் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் தாங்க இருக்கு. அடிக்கடி வந்து நான் சௌந்தர்யா ஒரு டைலாக் சொல்லுவாங்களே, அந்த பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வெயி அப்படின்றத சொல்லுவாங்களே, அது மட்டும் தான் எனக்கு கேட்கணும், அவங்கள பார்த்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. நீ அந்த டீம் மேல வைக்கிற நம்பிக்கை உன் மேல வச்சிருந்தாவே நல்லா இருந்திருக்குமே சௌந்தர்யா அப்படின்றது தான். நான் இது நானா கேட்கல, அவங்க பல பேருக்கு இந்த டைலாக் கேட்பாங்க. அதே ரிட்டனா அவங்கள பார்த்து கேட்கணும்னு தோணுச்சு, வேற எதுவுமே இல்லை. 7,500 வாக்குகள், 21%. நல்லா பேங்கிங் இருக்குதான். அடுத்து 3வது இடம் ஜாக்லின் 10.15, 3,600. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முத்துக்குமரனோட பாதி சௌந்தர்யாவோட பாதி ஜாக்லின் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கு. ஸோ ஜாக்லின் என்ன இது அப்படின்றது தான் ஜாக்லினோட நிலைமை. போக ஓட்டு ஏறணும், இல்லைன்னா கஷ்டம்.
கஷ்டம் மீன்ஸ் அடுத்து டஃப்பாக போகணும். ஐ மீன் இது அன்அஃபிஷியலில் போன வாரமே ஒரு பிளான் பண்ணி சதி பண்ணாங்க ஜாக்லினை, அப்படியே கீழே இறக்கிட்டே ஒரு ஓன்ற மாதிரி இறக்கிட்டு போனாங்க. இந்த வாட்டி என்ன பண்ண காத்துட்டு இருக்கானுன்னு தெரியல. ஓகே, அடுத்து தீபக் 8.32 2900 வாக்குகள். ஸோ போன வாரம் முத்துக்குமரன் பிளான்ஸ் தான் தீபக் முன்னாடி வச்சிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தீபக் வந்து பின்னிலைவில் தான் இருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடியுது. ஒரு 700 வாக்குகள் தான். இதில் என்ன ஹைலைட்னா, ஒரு பக்கம் ஜாக்லினுக்கும் தீபக்கும் ஒரு 700 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து பவித்ரா 2700 2000 வாக்குகள் 7.64. தீபக்கும் உங்களுக்கும் ஒரு 2000 வாக்குகள் தான் இருக்கு. அடுத்து விஷால் 7.56 2700 ஒரு 30 வாக்குகள் 40 வாக்குகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து அருண் 7.55 2600. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 300 வாக்குகள்லயே வந்து 2-3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் மாற்றங்கள் நடக்கலாம், என்ன வேணாலும் ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் நடக்கலாம் அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸுக்கு ஹாட் ஸ்டார்லயும் போட்டுருங்க, மிஸ்டு கால்லையும் ஓட்டு போட்டுருங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.